ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 2 டிஃபரன்ஷியபிலிட்டியில் லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இங்கே டிஃபரன்ஷியேஷனில் லாக் வரப்போகுது, எதனால் வந்துட்டு நம்ம லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ் இங்கே படிக்க போகிறோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஃபரன்ஷியபிலிட்டி, லாகரிதமிக் டிஃபரன்ஷியபிலிட்டி. இப்போ லாக் டிஃபரன்ஷியபிலிட்டியில் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லாகோட சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நம்ம பார்ப்போம். நம்ம இப்போ லாகில் லாக் ஏ இன்ட்டு பியை நம்ம என்ன பண்ணலாம், லாகில் லாக் ஏ ப்ளஸ் லாக் பி எழுதலாம். அதே மாதிரி லாக் ஏ பை பியை நம்ம எப்படி எழுதலாம்னா லாக் ஏ மைனஸ் லாக் பி. அதே மாதிரி இப்போ லாக் ஏ பவர் ஆஃப் பின்னு இருக்கிறத பியை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு பி லாக் ஏன்னு எழுத முடியும். இந்த 3 லாக் ஃபங்க்ஷன்ஸை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே டிஃபரன்ஷியேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க இந்த லாக் ஃபங்க்ஷன்ஸை எழுதியிருக்கீங்க, கன்வர்ஷன்ஸை லாக் ஏபி இஸ் ஈக்வல்ஸ் டு லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு எழுதணும்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம், அதுக்கான விடை எதுக்குன்னு சொல்லிட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு சம் y இஸ் ஈக்குவல்ஸ் டு காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் 2x இன்ட்டு காஸ் 3x. இப்போ 2x டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம யூவி ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை பண்ணி யூவி ஃபார்முலா அதை அப்ளை பண்ணி நம்ம சம்மை சால்வ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 3x டேர்ம்ஸ் இருக்குது, தட் டு இன் மல்டிப்ளை. ப்ளஸில் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, தனித்தனியாக நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணி போயிடலாம். இப்போ மல்டிப்ளையில் இருக்குது, மல்டிப்ளையில் இருக்கிறத செப்பரேட் பண்ணுறதுக்கு எது மூலமாக நம்மளால் பண்ண முடியும், மல்டிப்ளையில் இருக்கிறத ப்ளஸ்ஸாக மாற்றணும். எப்படி மாற்ற முடியும், லாக் ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு மாற்றுறது கொஞ்சம் ஈஸி. அதனால தான் லாக் ஆன் போத் சைட்ஸ், லாக் ஆன் போத் சைட்ஸ். இப்போ லாக் போத் சைட்ஸ் எடுத்தோன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை லாக் ஒய்ன்னு எழுதலாம். இதை எப்படி எழுதலாம், log cos x into cos 2x cos 3x. இப்போ தான் நான் சொன்னேன், லாகுக்குள்ளே இருக்கிற மல்டிப்ளையை நம்ம தனித்தனியாக லாக் காஸ் எக்ஸு ப்ளஸ் லாக் காஸ் 2x ப்ளஸ் லாக் காஸ் 3x நம்மளால் எழுத முடியும். இங்கே லாக் ஒய். இப்போ டிஃபரன்ஷியேஷன் லாக் ஒய், ஜென்ரலாக லாக் ஒய்ன்னு என்ன சொன்னேன் நான், 1/y. ஒய்யில் இருந்தால் என்ன சொல்லியிருந்தேன், நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் தான் பண்ண போகிறோம், அதனால dy/dx நம்ம எழுதணும். இப்போ லாக் ஆஃப் காஸ் எக்ஸ், வெறும் லாக் எக்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம், 1/x. அப்போ லாக் காஸ் எக்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம 1/cos எக்ஸ்ன்னு எழுதுவோம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன், உள்ளே இருக்கிறது யார், உள்ளே இருக்கிறது காஸ் எக்ஸ். மறுபடியும் காஸ் எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் சைன் எக்ஸு கிடைக்கும். ப்ளஸ் அதே மாதிரி லாக் காஸ் 2xை வந்துட்டு 1/cos 2xன்னு எழுதுவோம். அப்புறம் மறுபடியும் காஸ் 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், காஸ் 2xை அகைன் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். காஸ் 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் 2x, அதாவது மைனஸ் சைன் 2x கிடைக்கும். இதோட முடிஞ்சிருச்சா, இல்லை, மறுபடியும் என்ன பண்ணணும், 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். அந்த 2ஐயும் மல்டிப்ளையில் நம்ம எழுதணும். அதனால -2 sin 2x/cos 2x. அதே மாதிரி தான் இவனுக்கும். இப்போ ப்ளஸ் 1/cos 3x, அப்புறம் மைனஸ் சைன் 3x, அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இன்டூ 3ன்னு சொல்லியிருந்தேன். புரியுதுங்களா நான் சொல்கிறது, லாக் காஸ் 3xனா ஃபஸ்ட்டு லாக் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/cos 3xன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் சைன் 3xை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். சைன் 3x டிஃபரன்ஷியேட்னா மைனஸ் சைன் 3x கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், 3xை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். 3xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3, அதை தான் நம்ம இன்டூ 3ன்னு எழுதியிருக்கிறோம். இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம், நம்ம 1/y
dy by dx sin by cos நான் என்ன பண்ணலாம், நம்ம மைனஸ் tan xன்னு எழுதலாம். அப்புறம் வேற என்ன இருந்துச்சாங்க, மைனஸ் 2 sin 2x by cos 2x வந்துட்டு tan 2xன்னு எழுத முடியும். அதுக்கப்புறம் மைனஸ் 3 tan 3xன்னு எழுதுறேன். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த y அந்த பக்கம், ஏன்னா நம்மளை dy by dx கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ dy by dx is equals to y, ஒரு மைனஸை காமன் எடுத்துட்டோம்னா எல்லாமே tan x plus 2 tan 2x plus 3 tan 3xன்னு கிடைக்கும். இப்போ ஒய்ங்கிறது வேல்யூ நமக்கு தெரியும். ஒய்யோட வேல்யூ தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒய்யோட வேல்யூ காஸ் எக்ஸு காஸ் 2x காஸ் 3x இன்ட்டு tan x ப்ளஸ் 2 tan x ப்ளஸ் 3 tan 3x. ஸோ dy by dx ஓட ஆன்சர் இஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் காஸ் 2x காஸ் 3x இன்ட்டு tan x plus 2 tan x plus 3 tan 3x தான் ஆன்சர். புரிஞ்சிச்சுங்களா? ஏன் நம்ம லாகுக்கு போகணும்னு புரியுது. இந்த சம்மில் 3 எக்ஸ்ட்ரம்ஸ் இருக்குது. 3 எக்ஸ்ட்ரம்ஸ் நம்மளால் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஆனால் இப்போதுக்கு நம்மளால் முடியாது. ஓகேவா? 3யும் வந்துட்டு டு அவாய்ட் மல்டிப்ளிகேஷன் லாகுக்கு போனீங்கன்னா தனித்தனியாக அடிஷனுக்கு மாறிடும். அதை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஒன் மோர் சம் பார்ப்போம். செகண்ட் சம் log x whole power of cos x, log x whole power of cos x y equal to. இப்போ இந்த சம்மில் என்ன டிஃபிகல்ட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸுக்கு மேலே எக்ஸு நார்மலாக இ பவரில் இருந்துச்சுன்னா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். வெறும் x power of 2 x power of 3 இருந்துச்சுன்னா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். x power of x அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ், லாக் ஆன் both sides log எடுத்தனா என்னவா மாறும், log y is equals to log of log x power of log x. நான் தேர்ட் ப்ராப்பர்ட்டினா எழுதி போட்டிருந்தேன். நான் உங்களுக்கு பாருங்க, தேர்ட் ப்ராப்பர்ட்டினா எழுதி போட்டிருந்தேன். log a power of b இருந்துச்சுன்னா b ஃப்ரண்ட்டில் கொண்டு வர முடியும்னு எழுதியிருந்தேன். அதை தான் இங்கேயும் பண்ண போகிறேன். இங்கே எனக்கு வந்துட்டு பவரில் இருக்கிற cos x இருக்குது. அந்த cos x நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டேன்னா அப்போ எப்படி ரீரைட் பண்ணலாம் இந்த கண்டிஷனுக்கு, இந்த லைனை cos y ஈக்குவல் டு log y இஸ் ஈக்குவல்ஸ் டு cos x இன்ட்டு log ஆஃப் log xன்னு நம்மளால் எழுத முடியும். அப்போ இப்போ எத்தனை, இது ஒரு எக்ஸு இது ஒரு எக்ஸு, இதை வந்துட்டு யூன்னு எடுத்துக்கிறேன், இதை வின்னு எடுத்துட்டு யூவி ஃபார்முலாவில் நம்மளால் எழுத முடியும். இப்போ பாருங்கள், log y டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/y dy by dxன்னு எழுதலாம். அதே மாதிரி இப்போ யூவி ஃபார்முலானா யூவை அப்படியே வச்சுக்கிட்டு லாக் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/log x, மறுபடியும் உள்ளே இருக்கிற லாக் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/x. புரியுதுங்களா? செயின் ரூல். லாக் ஆஃப் லாக் எக்ஸ்னா ஃபஸ்ட்டு இருக்கிற லாகுக்கு 1/log x எழுதணும், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற லாக் எக்ஸ்க்கு 1/x ப்ளஸ் v அப்படியே வச்சுக்கிட்டு காசை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin x கிடைக்கும். இப்போ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 1/y dy by dx is equals to cos x by x log x minus sin x log of log x. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த y அந்த பக்கம் போச்சுன்னா dy by dx is equals to y into cos x by x log x minus sin x log of log x. இப்போ நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ தூக்கி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஒய்யோட வேல்யூ என்னது, log x whole power of sin whole power of cos x, sorry, whole power of cos x within the bracket cos x by x log x minus sin x into log of log x.
இவன் தான் ஆன்சர். புரியுதுங்களா? dy by dx. இந்த சம்மில் என்ன சேஞ்சு? போன சம்மில் 3 டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்க மல்டிப்ளையில், அதை ப்ளஸ் கொண்டு வரதுக்காக லாகில் கொண்டு வந்தேன். இப்போ வந்து பவரில் ரெண்டுமே பேஸும் எக்ஸில் இருக்குது, பவரும் எக்ஸில் இருக்குது. ரெண்டுத்தையும் வந்துட்டு நான் மல்டிப்ளையில் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறது? டேக்கிங் லாக் அண்ட் போர்ட் சைஸ் யூஸ் பண்ணால் பவருக்கு மேலே இருக்கிறத ஃப்ரண்ட்டில் கொண்டு வர நம்மளால் முடியும். அதை தான் இங்கே நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? சரி, ஒன் மோர் சம் போகலாம். தேர்டு சம். Third sum, x power of x minus sin x power of x minus 2 power of sin x. இப்போ y equal to x power of x minus 2 power of sin x ன்னு இருக்கு. இப்போ என்னன்னா x power of x மட்டும் தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு சம், 2 power of sin x ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது தனியாக ஒரு சம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? தனித்தனியாக எழுத போகிறேன். ஒருவேளை நான் இதை ஏன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன், இதை வந்துட்டு பின்னு அஷ்யூம் பண்ணுறேன், இதை வந்துட்டு பின்னு அஷ்யூம் பண்ணுறேன். ஒருவேளை இப்போ ஏபியில் இருந்துச்சுன்னா டிஃபரன்ஷியேஷன் பண்ண என்ன ஆகும் உங்களுக்கு? வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால் பண்ணிங்கன்னா, டிவை பை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் பண்ணிங்கன்னா டிவை பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இது ஏவை எப்படி பண்ணுறது? டிஏ பை டிஎக்ஸ்ன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்போம். பி எப்படி பண்ணியிருப்போம்? dB by dxன்னு பண்ணியிருப்போம். இப்படி தானே? அப்போ dA by dxனா dA by dxையும் dB by dxையும் சப்ராக்ட் பண்ணாலே அதுதான் ஆன்சர். இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது dA by dx தனியாக, dB by dx தனியாக நான் கண்டுபிடிச்சிட்டு சப்ராக்ட் பண்ண போகிறேன். அதுதான் இப்போ இந்த சம்மில் என்னோட ஏ வேல்யூ யார்? a is equals to x power of x. போன சம்மில் தான் சொன்னேன், எக்ஸுக்கு பவருக்கு மேலே எக்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். லாக் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு லாக் எக்ஸ் ஹோல் பவர் ஆஃப் எக்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இந்த பவர் ஃப்ரண்ட்டில் வந்துச்சுன்னா எக்ஸு லாக் எக்ஸ்ன்னு எழுத முடியும். இவன் லாக் ஏன்னு எழுதலாம். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு 1/a, அதுக்கப்புறம் dA by dx இஸ் ஈக்குவல்ஸ் டு, இப்போ இதில் என்ன பண்ணலாம்? 2 எக்ஸ் இருக்குது, அப்போ யூவியில் அப்ளை பண்ணலாம். எக்ஸை வந்து யூன்னு எடுத்துக்கிறேன், இவன் வின்னு எடுத்துக்கிறேன். ஆக இங்கே எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/x கிடைக்கும். ப்ளஸ்ஸு லாக் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 கிடைக்கும். இப்போ dA by dxை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த எக்ஸ் ஏ எந்த பக்கம் போச்சுன்னா, டிவைடில் இருக்கிற ஏ எந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளை எக்ஸ் அடிக்க முடியும், 1 + log எக்ஸு. ஏவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். dA by dx இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு 1 + log எக்ஸ் தான் நம்மளோட dA by dxோட ஆன்சர். இதை வந்துட்டு ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு 2 power of sin எக்ஸை நம்ம பின்னு எடுத்துகிட்டு இருந்தோம், அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ b இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 power of sin எக்ஸ். இங்கே பவரில் இருக்குது எக்ஸ், இதை எப்படி கொண்டு வர்றது? அகெயின் டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். லாக் b இஸ் ஈக்குவல்ஸ் டு லாக் 2 sin எக்ஸ், பவர் ஆஃப் sin எக்ஸ். இப்போ பவரில் இருக்கிற எக்ஸை ஃப்ரண்ட்டில் என்னால் கொண்டு வர முடியும். லாக் b இஸ் ஈக்குவல்ஸ் டு sin 2x இன்ட்டு லாக் 2. இப்போ இதில் யூவி அப்ளை பண்ணணுமானா கிடையாது. ஏன்னா இவனுக்கு மட்டும்தான் எக்ஸ் டேர்ம் இருக்குது. இப்போ லாக் 2ங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ லாக் பியை வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/b dB by dx. லாக் 2 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos 2x, அதுக்கப்புறம் மறுபடியும் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். இதை அப்படியே ரீரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி எழுதலாம்? இந்த பி அந்த பக்கம் போச்சுன்னா dB by dx இஸ் ஈக்குவல்ஸ் டு பியோட வேல்யூ 2 sin x தென் இன்ட்டு 2 cos 2x log 2. ஓகேவா? இதுதான் dB by dxோட வேல்யூ. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம dA by dxோட வேல்யூவையும் dB by dxோட வேல்யூவையும் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க?
dA by dxங்கிறது யாருன்னு சொன்னேன் நான். dA by dx மைனஸ் கொஸ்டினில் மைனஸ் கொடுத்துருந்தாங்க, ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி எழுதணும்னு சொன்னேன். dA by dxோட வேல்யூ யார்? எக்ஸ் பவர் ஆஃப் எக்ஸு 1 + log x. இதுதான் வந்து dA by dxோட வேல்யூ. ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். dB by dxோட வேல்யூ வந்துட்டு 2 பவர் ஆஃப் மைனஸ் போட்டுட்டு 2 பவர் ஆஃப் sin x into 2 cos 2x into log 2. இதுதான் dy by dx ஓட வேல்யூ. புரியுதுங்களா? தேர்ட் சம்மில் 2 எக்ஸ்ட்ரம்ஸ் மைனஸில் இருக்குது, 2 எக்ஸ்ட்ரம்லையும் பவரில் எக்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தனித்தனியாக ஏ அஷ்யூம் பண்ணோன்னா, ஏபி அஷ்யூம் பண்ணோன்னா dy by dx வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ண, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு dA by dx dB by dx தான் கிடைக்கும். அப்போ dA by dxோட வேல்யூ யார், dB by dxோட வேல்யூ யார்? அதுக்கு தனியாக ஏன்னு அஷ்யூம் பண்ணி அதை டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் பண்ணி dA by dxோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன். அங்கே வந்து யூவி ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. வேறு பியில் பார்த்தீங்கன்னா 2 பவர் ஆஃப் sin xன்னு இருக்குது. டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் எடுத்து எக்ஸை வந்துட்டு பவரில் இருந்ததை கீழே கொண்டு வரோம். அதில் யூவி வந்து தேவைப்படல, ஏன்னா லாக் 2ங்கிறது கான்ஸ்டன்ட்டு. அதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம dB by dx வேல்யூ கண்டுபிடிச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு dy by dx is equals to dA by dx minus dB by dxல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். புரியுதுங்களா? ஓகே, இது வரைக்கும் பார்த்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். 3 சம்ஸ் போட்டிருக்கிறேன். 3மே வந்து ரொம்ப ஹெவி கான்செப்ட்ஸ் தான். அதனால் வந்து திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.